தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார தலைமை அலுவலகம் முன்பு 5வது நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் மின்சார ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று 5வது நாளாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார தலைமை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தனது போராட்டங்களை எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக எதற்காக இவர்கள் போராட்டங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து 5வது நாளாக போராட்டம் மேற்கொண்டு வரீங்க. இப்போ என்ன கோரிக்கை வச்சு நீங்க போராட்டம் பண்ணிட்டு வரீங்க? முதல்ல அனைவருக்கும் ஊதியம் வழங்க வேண்டும். கிளாஸ் 1, 2, 3, 4 4 பிரிவுகள் இருக்கிறது. அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஊதியம் வழங்க வேண்டும். 12 ஒப்பந்தங்கள் மின்சார வாரியத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிதான் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை கிளாஸ் 3 and 4 மட்டும் வழங்குவோம் என்று சொல்கிறார்கள். கிளாஸ் 1 10 ஆண்டுக்கு ஒரு முறை வழங்க முடியும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து 5வது நாளாக போராடுகிறோம். நேற்று தினம் மின்சார வாரியத்திலும் பேசியிருக்கிறோம். தொழிலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு வேண்டிய ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்த ஒப்பந்தத்தில் கூட்டுக்குழு தலைவர்கள், இதர தொழிற்சங்கங்கள் கையெழுத்திட மாட்டோம் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். மின்சார வாரியம் அரசும் உடனடியாக இதை செய்ய வேண்டும். எங்களுக்கு இது தர வேண்டும் என்பதற்கக்கூடிய எல்லா உத்தரவாதங்களும் இருக்கிறது. 1957 மின்சார வாரியம் பிரிந்த போதும் உத்தரவாதம் இருக்கிறது. மின்சார வாரியத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது அவர்களுடைய சிரமங்களை குறைப்பதற்காக ஹரிஹர ஐயர் என்கின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 1968 மத்திய அரசு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி செக்டாருக்காக போட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளும் இருக்கிறது. மின்சார வாரியத்தை பிரிப்பதற்கான அரசாணை 100 இருக்கிறது. சமீபத்தில் 2024 மின்சார வாரியம் உத்தரவு ஒப்பந்தம் போட்டு 5 கம்பெனிகளாக பிரித்ததிலும் அந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ன வழங்கி கொண்டிருந்தார்களோ, என்ன பெற்றுக் கொண்டிருந்தார்களோ இதை மாற்றக்கூடாது என்று சரத்திருக்கிறது. தமிழக அரசும் மின்சார வாரியம் இத்தனை உத்தரவுகளை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு கிளாஸ் 1 and 2 பணியாளர்களுக்கு இல்லை என்று மறுக்கிறார்கள். கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடுகிறோம். சார், இப்போ இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தை உடன்பாடு ஒட்டப்பட்டா போராட்டத்தை வாபஸ் வாங்கிங்களா? இப்போ இருக்கா? கிளாஸ் 1 ஊதிய உயர்வு தருவோம் என்று இந்த நிமிடம் சொன்னால் அடுத்த நிமிடம் வேலைக்கு சென்றுடும். தமிழகத்தினுடைய மின்சாரத்துறையிலிருந்து நிதித்துறைக்கு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு நிதி அமைச்சகத்துக்கு, நிதித்துறை செயலாளருக்கு தகவல் அளித்து மின்சார தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் நடத்துகின்ற போராட்டத்தை நிறுத்துகின்ற வகையில் கிளாஸ் 1 and 2 ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும், அல்லது நிதியமைச்சர் உத்தரவிட வேண்டும், அல்லது நிதித்துறை செயலாளர் மின்சாரத்துறை தலைவருக்கு சொல்ல வேண்டும். நன்றி சார். குறிப்பாக பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவோம், இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.